ஹலோ பிரைஸ்லாட், எப்படி இருக்கீங்க? சந்தோஷமா இருப்பீங்கன்னு விசுவாசிக்கிறேன். இந்த நாளிலும் ஆண்டவர் கொடுக்கிற அந்த வார்த்தைக்கு நேரா போகலாம். சங்கீதம் 41 10 கர்த்தாவே, நீர் எனக்கு இறங்கி நான் அவர்களுக்கு சரி கட்ட என்னை எழுந்திருக்க பண்ணும் என்கிற தலைப்புல தான் நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, ஆண்டவர் எதுல இருந்து நம்மளை எழுந்திருக்க பண்ண போகிறாருன்னா, சத்ருவின் பிடியில இருக்கிற நம்மை ஆண்டவர் அந்த பிடியிலிருந்து விடுதலையாக்கி நம்ம எழுந்திருக்க அவர் வல்லவராயிருக்கிறார். எழுந்திருக்க பண்ணுகிறதற்கு அவருக்கு லேசான காரியம். ஆனா செய்ய வேண்டியது என்னன்னா, முதலாவது எந்த சத்துருவின் பிடியில நம்ம இருக்கோம், எந்த பலவீனப்படுத்துகிற ஆவி நமக்குள்ள இருக்கிறது. கோபம் என்கிறது ஒரு பலவீனப்படுத்துகிற ஆவி, சந்தேகம் என்பது பலவீனப்படுத்துகிற ஆவி, சண்டை போடுகிறது பலவீனப்படுத்துகிற ஆவி, தொட்டதுக்கெல்லாம் கேள்வி கேட்கறது பலவீனப்படுத்துகிற ஆவி, ஷார்ட் டெம்பர் பலவீனப்படுத்துகிற ஆவி, பொழுதனைக்கும் மொபைல்ல கையில வச்சுட்டு இருக்கிறது பலவீனப்படுத்துகிற ஆவி, இது மட்டும் இல்ல, நம்மளுடைய நேரத்தை திருடுகிற, கத்தரிடத்துல நம்மை செருகிறதற்கு நம்மை தடை செய்கிற, டைவர்ஷன் பண்ணுகிற எல்லாமே ஒரு பலவீனப்படுத்துகிற ஆவிகள். இன்றைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்றாரு, நீ எந்த பலவீனப்படுத்துகிற ஆவில நீ பிடிபட்டு இருந்தாலும் கத்தருடைய பாத்துல விழுந்தனா உன்னை ஆண்டவர் எழுந்திருக்க பண்ணுவார். அந்த பிடியில், சத்ருவின் பிடியிலிருந்து உன்னை விடுதலையாக்கி அவர் எழுந்திருக்க பண்ண வல்லவராக இருக்கிறார். இதற்கு ஆதாரமாய் நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த அந்த கானானிய ஸ்திரியை குறித்து நம்ம பார்க்கலாம். மத்தேயு 15 மார்க் 7 26 இந்த சகோதரி குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் இந்த மகளை தேடிதான் அந்த ஊருக்கு, அவர் தீர் சீதோன் எல்லைகளுக்கு அவர் செல்கிறார். நல்ல யோசிச்சு பாருங்க, ஆண்டவர் ஒரு அவ்வளவு தூரம் நடந்து அந்த ஸ்திரீயை பார்க்கிறார். அந்த ஸ்திரீ இயேசுவை எப்படியாவது பார்க்க வேண்டும் என்று அந்த எல்லைகளிலே அவள் அலைந்து கொண்டிருக்கிறத நீங்க பார்க்க முடியும். இன்றைக்கு ஆண்டவர் நம்ம பார்த்து சொல்றாரு, அந்த பெண்ணுக்கு இருந்த அந்த ஆவலை பாருங்க. என் கர்த்தரால, இயேசுவால மட்டும்தான் தன்னுடைய மகளுக்கு சுகத்தை கொடுக்க முடியும் என்பதை அவள் அறிந்திருக்கிறது மட்டுமல்ல, அறிக்கையிடுகிறாள், ஆண்டவரே உம்மாலை மட்டும்தான் சுகம் கொடுக்க முடியும், நீங்க சுகத்தை கொடுங்கன்னு சொல்லிட்டு அவர் பின்பாகவே அவள் துரத்துகிற ஒரு நிலைமையை பார்க்க முடியும். ஏன்னா சீஷர்கள் சொல்றாங்க, ஆண்டவரே இவளை அனுப்பி விடுங்கப்பா, ரொம்ப தொல்லை பண்றான்னு சொல்றாங்க. ஆனாலும் ஆண்டவர் நிதானித்து அந்த மகளோடு பேசுகிறார். அந்த மகளை ஆண்டவர் இழிவாய் பேசுகிற மாதிரி காரியங்கள் இருக்கும். ஆனா அந்த கான்வர்சேஷன் ரொம்ப மகத்தான ஒரு கான்வர்சேஷன். அந்த மகளுடைய விசுவாசத்தை அறிந்து கொள்கிறதற்கான ஒரு கான்வர்சேஷன். அந்த கான்வர்சேஷன் என்ன ஆண்டவர் சொல்றாரு, நீ போ, உன்னுடைய மகளுக்கு சுகம் கிடைக்கும்னு சொல்றாரு. அதே நிமிடம், உடனே அந்நேரமே அந்த மகளுக்கு, அந்த பெண்ணின், அந்த ஸ்ரீனுடைய மகளுக்கு பூரண சுகத்தை கர்த்தர் கட்டளையிட்டு திரும்பவும் ஆண்டவர் தன்னுடைய இடத்துக்கு அவர் வருகிறார். அவர் வேற யாருக்கும் சுகம் கொடுக்க போகவே இல்லை. அந்த ஒரு ஸ்திரீக்கு சுகம் கொடுக்கணும், ஸ்ரீயோட மகளுக்கு சுகம் கொடுக்கணுன்றதுக்காக அத்தனை மைல் தூரம் அவர் நடந்து போய் அந்த பெண்ணுக்கு மட்டும் சுகத்தை கொடுத்து ஆண்டவர் திரும்பி வருகிறத நம்ம பார்க்கிறோம். இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, நம்மளுடைய தேவைகளை கர்த்தர் அறிந்திருக்கிறார். நீ எந்த எல்லையில வேணா இருக்கலாம், எந்த கார்னர்ல வேணா இருக்கலாம், ஆனா ஆண்டவரே உம்மாலே தான் சுகம் கொடுக்க முடியும் என்பதை நீங்கள் உண்மையாய் அறிந்து அறிக்கையிடும் போது நிச்சயமாகவே கர்த்தர் உன்னை தேடி அவர் சுகம் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். இந்த மகளுக்கு சுகம் கொடுத்த தேவன் நம்மைக்கும் அவர் சுகம் கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார். சத்ருவின் பிடியில அவதிப்படுகிற நம்மை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், அந்த அவதிப்படுகிற அந்த சூழ்நிலையிலிருந்து உங்களை கர்த்தர் விடுதலையாக்கி உங்களை எழுந்திருக்க அவர் பண்ணுகிறது அவருக்கு லேசான காரியம். அந்த நல்ல தேவனை நோக்கி நம்ம ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற நல்ல பரமபிதாவே, அப்பா, நோப்பிருக்கல சாக்கியத்தின் எங்களை தந்திரே, உமக்கு நன்றி. அப்பா, எங்களையும் அறியாமல் எங்களுக்குள் இருக்கிற பலவீனங்கள் எங்களை விட்டு நீங்குவதாக, எங்களுக்கு பூரண சுகத்தை என் கர்த்தர் கட்டளையிடுவீராக. அப்பா, எங்க ஆண்டவரே, என்னென்ன பலவீனப்படுத்துகிற ஆவிகள் ஆண்டவரே எங்களை ஆண்டவரே பின்னாய் தள்ளி கொண்டிருக்கிறதோ அந்த காரியங்களிலிருந்து எங்களுக்கு விடுதலை நீர் கட்டளையிடுவீராக. ஏசப்பா, எங்களை ஆண்டவரே இதுல இருந்து விடுதலை ஆக்கினீங்கன்னா எங்களுக்கு சுகம் கிடைக்குமே. வசனம் சொல்கிறது, குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள் என்று வசனம் சொல்கிறதே. அந்த ஒரு
பூரண விடுதலை எங்களுக்கு உண்டாவதாக. எங்களை எழுந்திருக்க பண்ணுங்க ஆண்டவரே. அப்பா, கோபப்படக்கூடாதுன்னு நினைக்கிறோம் ஆண்டவரே, ஆனா அடுத்த நிமிடமே கோபப்பட்டு விழுந்து விடுறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, நிறைய முறை ஆண்டவரே உமக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறோம் ஆண்டவரே, ஆனா அதுல விழுந்துடுறோம் ஆண்டவரே. எங்களுக்குள்ள இருக்கிற பலவீனங்கள் எல்லாம் எங்களோட சரீரத்தை விட்டு வெளியேறட்டும் இயேசுவின் நாமத்தினால. பூரண சுகம் உண்டாகட்டும், பூரண பலன் உண்டாகட்டும். நீரே எங்களோடு இருந்து எங்களை வழி நடத்துங்க, காத்துக்கொள்ளும், வழி நடத்தும். எல்லாவற்றையும் ஒப்படைக்கிறேன் மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பரமபிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you.